ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட். ஒரு பாட்டு விட்டு அவனும் சொன்னான், மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு. ஃபுல் டிபேட், வாக்விவாதங்கள். டிபேட் இருக்கணும், வாக்விவாதம் நடக்கணும், கருத்தை வச்சு நடக்கணும், அப்படியே தனி மத தாக்குதல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய அன்பு. அது இது. ஸோ இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 2.5 மாதம் ஆச்சு. அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க. கண்டுக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, அது எல்லாம் நமக்கு தெரியாது. சரியாக வந்துட்டு 2 நாள் வந்துட்டு 3000 பேஜஸ்க்கு வந்து நான் சிம்ஃபனி எழுதியிருக்கேன், இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிம்ஃபனி யாருமே இது வரைக்கும் எழுதுதில்லை, இந்த இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லியிருந்தால் ஒத்துட்டுருப்பீங்களா? கேட்குறோம், பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சொல்கிறார், இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்னவனா 82 இயர்ஸ், இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது இளையராஜா, இன்க்ரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்ட்ரோ, லாங் லிவ். ஒன்றும் இல்லைங்க, நல்ல நீதி, நியாயம், உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும். நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது. லீட் அ ரைச்சியஸ் லைஃப், ஒர்க் ஹார்ட், எவ்ரிதிங் வில் கம் ஆஃப்டர் யூ, நீ நாட் கோ ஆஃப்டர் எனிதிங். அந்த மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்க. கமல்ஹாசன் சும்மா ஒரு 4 வரி பாடினாங்க. அந்த 4 வரியும் ஒன்று தான், நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று தான். அதுதான் அந்த மியூசிக்கோட பவர். அதுக்கு அரசன் ராஜாவதுகள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும். நீங்கள் நண்பர், உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு. நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஆடியோ பயோகிராஃபி, உங்கள் சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும். என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.